सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरुभ्यो नमः। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு பகவத்கீதையில சொல்றார். நம்ம இப்ப ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணரோட லீலைகளை பார்த்துட்டு இருக்கோம். தசமஸ்கந்தம் முழுக்க 90 அத்தியாயங்கள்ல கிருஷ்ணரோட லீலைகள் தான். அதுல நம்ம போன வாட்டி பார்த்தோம் எப்படி பகவானோட பக்தரான முச்சுக்குந்தருக்கு ஸ்ரீகிருஷ்ணர் தரிசனம் தரார். அப்புறம் முச்சுக்குந்தரும் தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பதரிகாசிரமம் போறார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ முச்சுக்குந்தர் எழுந்து அவரோட தீக்ஷ்ண பார்வையினால யவனன் மறிச்சு போறான். அவன் இறந்ததுக்கு அப்புறமா பகவானும் பலராமனும் திரும்பியும் மதுராபுரிக்கு வர அங்க சுத்தி யவனனோட பழைய படைகள் எல்லாம் மதுராபுரிய சுத்தி நின்ன விளைச்சர்களை எல்லாம் கொன்னுட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவர்களோட தனத்தை எல்லாம் அபகரிக்கிறார். அப்போ திரும்பியும் மதுராபட்டணம் போனோம் உள்ள நுழையணுங்கும் போது திரும்பவும் ஜராசந்தன் தன்னோட 23 அக்ஷோகிணி படைகளை எடுத்துட்டு அவன் வரான். அப்ப ராமகிருஷ்ணர்கள் என்ன பண்றா அப்படின்னா சத்ரு சைன்யத்தை பார்த்து சீக்கிரமா ஓடுறாளாம். பயமே இல்லாதவர்கள் பயந்தவர்கள் மாதிரி ஓடினார்களே அப்படின்னு பார்த்தா எப்படி அப்படின்னு சொல்றது பாகவதத்துல விஹாய வித்தம் பிரச்சுரம் அபீதௌ பீரபீருபீதவத் பத்யாம் பலாஷாபியாம் சேலதுர் பகுயோஜனம். அபீத பயம் இல்லாதவர்கள் பிரச்சுரம் வித்தம் விஹாய நிறைய தனம் இருந்தது, அதை எல்லாத்தையும் எரிந்து விட்டு அதை அங்கேயே விட்டு விட்டு பீரு பீத்தவத்து அதாவது பயந்தவர்களை விட பயந்தவர்கள் போல அவர்களோட காலடிகள் எப்படி இருந்ததுன்னா தாமரை இலை மாதிரி மிருதுவா இருக்கிற காலடிகளோட ரொம்ப தூரம் ஓடி போனார்களாம். பலசாலியா இருந்த ஜராசந்தனும் சிரிக்கிறான். அவர் ராமகிருஷ்ணர்களோட மகிமை தெரியாமல் அவர்கள் ஓடுறத பார்த்துட்டு சிரிச்சுட்டு தன்னோட படைகளோட அந்த 2 பேரையும் துரத்திண்டே ஓடுறான். ராமகிருஷ்ணர்களும் ரொம்ப தூரம் ஓடி போயிட்டு களைப்பாயிட்டு அங்க பிரவர்ஷனம் அப்படிங்கிற உயரமான ஒரு மலையில ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. ஜராசந்தனும் நீங்க 2 பேரும் மலையில ஒளிஞ்சுட்டு இருக்கீர்களா அப்படின்னு சொல்லிட்டு மலைய சுத்தி விறகு கட்டைகளை அடுக்கி வச்சு தீ மூட்டுறானாம். தத உற்பத்திய தரசா தஹ்யமான தட்டாதுபௌ தசைக யோஜனாம் துங்கானு நிபபேதுர் நிபேததுர் ரதோபுவி. 11 யோஜனை உயரமா இருக்கிற அந்த மலையிலிருந்து ராமகிருஷ்ணர்கள் கீழே பூமியில குதிக்கிறார்கள். குதிச்சுட்டு யாரும் பார்க்காத போது சமுத்திரத்துல இருந்த தங்களோட பட்டினத்திற்கு திரும்பி போய்விடுகிறார்கள். ஜராசந்தன் நினைக்கிறான் இந்த 2 பேரும் இன்னும் மேலதான் இருக்கார்கள், இப்ப எரிச்சுட்டோம் நம்ம அப்படின்னு நினைச்சுட்டு தன்னோட பெரிய படைகளோட மகத தேசத்துக்கு திரும்பி போறான். ஆனர்த்தாதிபதி ஸ்ரீமான் ரைவதோ ரேவதீம் சுதாம் பிரம்மணா சோதித பிராதாத் பலாயேதி புரோதிதம். ஆனர்த்த ராஜாவான ரைவதன் அப்படிங்கிற ராஜா தன்னோட சுதாம் தன்னோட பெண்ணான ரேவதிக்கு பிரம்மதேவரோட அனுமதியோட பலராமனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கிறார். இப்ப பகவான் கிருஷ்ணரும் விதர்ப தேசத்துல பிறந்த மகாலட்சுமியோட அவதாரமா இருக்கிற பீஷ்மக மகாராஜாவோட பெண்ணான ருக்மிணியை ஸ்வயம்பரத்துல சிசுபாலன் கட்சியை சேர்ந்த சால்வன் முதலிய ராஜாக்களை தோற்கடித்து ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு ஸ்ரீசுகர் பரீட்சித் ராஜாக்கு சொல்லிட்டு இருக்கார். அப்ப பரீட்சித் கேக்குறான், பகவான் பீஷ்மக சுதாம் ருக்மிணீம் ருச்சிரானனாம் ராட்சசேன விதானேன உபயேமயிதி ஸ்ருதம். பீஷ்மக சுதாம் பீஷ்மக ராஜாவோட பெண்ணான ருக்மிணி, அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா ருச்சிரானனாம் ரொம்ப அழகிய முகம் கொண்டவள். அவளை ராட்சச முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க பகவான் அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். அதனால பகவன் ஸ்ரோத்தும் இச்சாமி கிருஷ்ணஸ்யாமித தேஜசக
யதா மாகதசால்வாதீன்னு ஜித்வா கன்யாமுபாஹரத். அதனால ஸ்ரோதுமிச்சாமி, அது எப்படி அவர் பண்ணினார் அப்படிங்கறத நான் கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என்னத்த கிருஷ்ணரோட அமித தேஜஸ, ஒப்பில்லா அந்த தேஜஸ பத்தி கேட்கணும். அதனால மாகத ஷால்வாதி, அங்க இருந்த மிச்ச ராஜாக்களை எல்லாம் அவர் எப்படி வெற்றி கொண்டு இந்த ருக்மிணியை எடுத்துக்கொண்டு போனார் அப்படிங்கறது எனக்கு சொல்லணும் அப்படின்னு பரீட்சித் ராஜா கேக்குறார். அப்ப ஸ்ரீ சுக உவாச்ச ராஜாசி பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்திராக கன்யைகாச்ச வரானனாம். பீஷ்மக ராஜான்னு இருந்தார். அவர் விதர்ப தேசத்தோட ராஜா. அவருக்கு 5 பிள்ளைகள், ஒரே ஒரு அழகிய பெண்ணும் இருந்தாள் அப்படிங்கிறார். ருக்மி அப்படிங்கிற மூத்த மகனும் ருக்ம ரதா, ருக்ம பாஹு, ருக்ம கேஷா, ருக்ம மாலி அப்படின்னு அந்த ருக்மிக்கு 4 தம்பிகள். ருக்மிணி அப்படின்னு ஒரு தங்கை. ருக்மிணி தன்னோட சபைக்கு வந்து மக்கள் சொல்லப்பட்ட இந்த கிருஷ்ணரோட அழகு, பராக்கிரமம், கம்பீரியம், ஐஸ்வர்யம் எல்லாம் கேட்டு இந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் எனக்கு கணவனா வரணும் அப்படின்னு நினைக்கிறான். பகவானும் அவளோட புத்தி, உதாரத்தன்மை, அழகு, நல்ல குணம் எல்லாம் தெரிஞ்சு தனக்கேற்ற பத்தினியா ருக்மிணி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விவாகம் செய்ய நினைச்சுக்கிறார். பந்தூனாம் இச்சதாம் தாத்தும் கிருஷ்ணாய பகினீம் நிருப ததோ நிவாரிய கிருஷ்ணத்விட் ருக்மி சைத்யம் அமன்யத. ஏன் நிருப அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ சுகர். பகினியான தன் பகினி தங்கையான ருக்மிணியை பந்துக்கள் எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணருக்கு கொடுக்கலாம், கல்யாணம் செஞ்சு கொடுக்கலாம்னு ஆசைப்படுறான். ஆனா ஸ்ரீகிருஷ்ண விரோதியான ருக்மியானவன் சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறான். இதை தெரிஞ்சுட்டு ருக்மிணிக்கு ரொம்ப துக்கம். தனக்கு மிகவும் வேண்டியவரான ஒரு பிராமணன் கிட்ட ஸ்ரீகிருஷ்ணருக்கு தூது அனுப்புறா ருக்மிணி. அந்த தூதுவரும் துவாரகைக்கு சென்று தங்கமயமான சிம்ஹாசனத்துல அழகா உட்கார்ந்துருக்கிற ஸ்ரீகிருஷ்ணரை பாக்குறார். நல்லா தரிசனம் பண்ணிக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணரும் அவரை நல்லா உபசாரம் செஞ்சு அவரோட குஷலம் எல்லாம் விசாரிக்கிறார். அவர் பகவான் சொல்றார், தன்னோட தர்மத்திலேந்து தவறாமல் கிடைச்சதுல சந்தோஷமா இருந்தால் அந்த தர்மமே அவனுக்கு எல்லா அபீஷ்டங்களையும் கொடுக்கிறது அப்படின்னு சொல்றார் பகவான். ஆனா அதே சந்தோஷம் இல்லாத இருக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அசந்துஷ்டோ சக்ரல்லோகான் ஆப்னோத்யபி சுரேஸ்வரஹா அகிஞ்சனோபி சந்துஷ்டஹா சேதே சர்வாங்க விஜ்வரஹா. அசந்துஷ்டஹா, சந்தோஷமே அடையாதவன், எதை கண்டும் திருப்தி அடையாதவனானவன் சுரேஸ்வரஹாபி, இந்திரனாகவே இருந்தாலும் அசக்கிருத்து லோகான் ஆப்னோதி, அடிக்கடி ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகம் திருப்தி அடையாமல் தேடுகிறான். சந்துஷ்டக, அதே சமயம் சந்துஷ்டனா போதும் அப்படிங்கிற மனசோட இருக்கிற ஒருத்தன் அகிஞ்சனஹாபி, தரித்திரனாகவே இருந்தாலும் சர்வாங்க விஜ்வரஹா சேதே, கவலையே இல்லாமல் அவன் தூங்குகிறான் அப்படின்னு சொல்றார். பகவானே யாருக்கு தலை வணங்குறார் அப்படிங்கிறது அவரே சொல்றார். அவரை அந்த மாதிரி தலை வணங்குறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா, விப்ரான் ஸ்வலாப சந்துஷ்டான் சாதூன் பூத சுகிருத்தமான் நிரஹங்காரிணஹ சாந்தான் நமஸ்யே சிரசா சகிருத்து. நமஸ்யே, நான் அவனை வணங்குகிறேன், சிரசா என் தலை கொண்டு அவனை வணங்குகிறேன். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஸ்வலாப சந்துஷ்டான், தானாக கிடைச்சத சந்தோஷமா எடுத்துக்கணும். சாது, நல்ல ஒழுக்கம் உள்ளவனா இருக்கணும். பூத சுகிருத்தமான், மத்த பூதங்களிடத்துல தயையோட இருக்க வேண்டும். நிரகங்காரினக, நான் எனதுங்கிற அகங்காரம் இல்லாத இருக்கணும். சாந்தான், ரொம்ப சாந்த ஸ்வபாவனோட, அப்படிப்பட்ட ஸ்வபாவத்தோட உள்ள விப்ரான், அப்படிப்பட்ட பிராமணர்களை அசகிருத்து சிரசா நமஸ்யே, நான் ஒரு தடவை இல்லை, அடிக்கடி அவர்களை தான் நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்புறம் பகவான் கேட்கிறார், நீங்கள் எதற்காக வந்தீர்கள், அதை சொல்லணுமே அப்படின்னு கேட்கிறார். அப்போ பிராமணர் சொல்றார், ருக்மிணி என்ன சொல்லி அனுப்பினாலோ அதை சொல்றார். இது ஒரு 7 ஸ்லோகத்துல ரொம்ப அழகா, ருக்மிணி பத்திரிகா ஸ்லோகம் அப்படின்னு ரொம்ப அழகான 7 ஸ்லோகங்கள். ருக்மிணி சொல்றாலாம், ருக்மிண்யுவாச்ச ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைர் ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலா வையச்சுதா விஷதி சித்தமபத்ரபம் மே. ஏ புவன சுந்தரா, இந்த புவனத்திலேயே அழகாய் விளங்குபவனே, ஏ அச்சுதா, சுண்பதாம் கர்ண விவரைகி, உன்னுடைய குணங்களை எல்லாம் கேட்கின்ற இந்த ஜனங்களுடைய காதுகள் வழியா அவர்களுக்கு உன்னோட குணங்கள் எல்லாம் செல்கிறது. நிர்விஷ்ய, உள்ளே சென்று
அங்க தாபம் ஹரதா, ஒருத்தருக்கும் இருக்கிற 3 தாபங்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வதம் அப்படிங்கிற 3 தாபங்களை ஹரதா போக்கடிக்கின்றது. தே குணான், உன்னுடைய குணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, திருஷிமதாம் திருஷாம், கண் படைத்தவர்களோட கண்களுக்கு அகிலார்த்த லாபம், எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கிற ரூபம் ஸ்ருத்வா, அந்த ரூபத்தையும் கேட்டு, உன் குணங்களையும் கேட்டு, உன் ரூபத்தை பற்றியும் கேட்டு, மே சித்தம் அபத்திரபம் துவயி அபிஷதி ஆபிஷதி அப்படிங்கிறார் ருக்மிணி. என்னோட மனசு எப்படி இருக்குன்னா, அபத்திரபம், வெட்கம் இல்லாமல், வெட்கமே இழந்து உங்களிடத்திலேயே ஆசை கொள்கிறது அப்படின்னு சொல்றார் ருக்மிணி. எந்த நல்ல குலத்துல பிறந்து விவேகியாகவும் நல்ல குணங்கள் உள்ள கன்னிதான், நல்ல குணம், நல்ல சுவாவம், அழகு, வித்யை, யௌவனம், தனம், காந்தி இதெல்லாம் இருக்கிற உங்களை, பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை கணவனாக வேண்டும் அப்படின்னு யார்தான், எந்த குலத்துல, நல்ல குலத்துல பிறந்த கன்னி ஆசைப்பட மாட்டாள் அப்படின்னு கேட்கிறார் ருக்மிணி. பூர்த்தேஷ்ட தத்த நியம பிரத தேவ விப்ர துர்பர்ச்சனாதி விரலம் பகவான் பரேஷः ஆராதிதோ யதி கதாக்ரஜ ஏத்ய பாணிம் கிருண்ணாது மேன தம கோஷ சுதாதயோன்யே. இந்த பூர்த்தா இஷ்டம் அப்படிங்கிற இந்த கோயில் கட்டுறது, குளம் கட்டுறது அப்படிங்கிற ஸ்மார்த்த கர்மாக்களும், அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற வைதிக கர்மாக்களும், புண்ணிய தீர்த்தத்துக்கு போறது, ஸ்நானம் அப்படி அதெல்லாம் செய்யறது, தானம், புண்ணிய ஸ்நானம், தேவ பூஜை, பிராமண பூஜை, குரு பூஜை, அதனாலும் பிரம்மாதிகளுக்கே ஈசனா இருக்கிற ஸ்ரீ மகாவிஷ்ணு நன்றாக பூஜை செய்யப்பட்டிருந்தால் கிருஷ்ணனே வந்து என்னை விவாகம் செய்து கொள்ளட்டும். தமகோஷ சுதான், தமகோஷ மகாராஜாவோட பிள்ளையா இருக்கிற சிசுபாலன் முதலியவர்கள் என்னை விவாகம் செய்யக்கூடாது அப்படின்னு ருக்மிணி வேண்டிக்கிறார். அதனால நீங்கள், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரான நீங்கள் விதர்ப தேசத்திற்கு ரகசியமாக வந்து சிசுபாலன் ஜராசந்தனோட சைன்யத்தை எல்லாம் வெற்றி கொண்டு என்னை ராட்சச விதிப்படி விவாகம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அதுல எழுதியிருக்கா. விவாகம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது வழியும் ருக்மிணியே சொல்லி கொடுக்குறா. விவாகத்துக்கு முன்னாடி நாள் குலதேவதா தரிசனத்திற்காக நான் பட்டணத்திலிருந்து வெளியில இருக்கிற தேவி பார்வதியோட கோவிலுக்கு போவேன். அதனால நீங்கள் அதை தெரிந்து கொண்டு வேண்டியதை செய்யணும் அப்படின்னு சொல்றார் ருக்மிணி. பிராமணரும் இப்படியாக ரகசியமான அந்த சந்தேசத்தை சொன்னார் அப்படின்னு பாகவதத்துல 52வது அத்தியாயம் முடியறது. 53வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. இதை கேட்ட பகவானும் சிரிச்சுண்டே சொல்றாராம். ஸ்ரீ பகவானுவாச்ச ததாஹமபி தச்சித்தஹ நித்ராம் ச ந லபே நிஷி வேதாஹம் ருக்மிணா த்வேஷாத் மமோத்வாஹோ நிவாரிதஹ. அகமபி, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, அகமபி தச்சித்தஹ, நானும் ருக்மிணியே தான் மனசுல நினைச்சுட்டு இருக்கேன். ததா நிஷீச்ச நித்ராம் ந லபே, அதனால எனக்கும் இரவுகள்ல தூக்கமே வரமாட்டேங்கிறது. ருக்மிணா த்வேஷாத், இந்த ருக்மி இருக்கானே, ருக்மிணியோட அண்ணன், என் மேல இருக்கிற வெறுப்புனால மம உத்வாக நிவாரிதக, என்னுடைய விவாகத்தை தடுத்தான் அப்படிங்கறது அகம் வேத, நான் அறிவேன், எனக்கு அதை பற்றி தெரியும் அப்படிங்கிறார் பகவான். தாமான இஷ்ய உன்மத்திய ராஜன்யாபசதான் மிருதே மத்பராம் அனவத்யாங்கி ஐதசோக்னிஷிகாமிவ. என்னையே கணவனாக அடையணும் அப்படின்னு நினைக்கிறவளும், தோஷமில்லாத அங்கங்களை உடையவளுமான அந்த ருக்மிணியை எப்படி ஒரு அரணிக்கட்டையிலேருந்து அக்னிஷிகை வருதோ அது மாதிரி நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு பிராமணர்கிட்ட சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன பண்றார், தன்னோட சாரதியான தாருகன்ட்ட தேர பூட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிற. சச்சாஸ்வை சைத்ய சுக்ரீவ மேக புஷ்ப பலாஹகைஹி யுக்தம் ரதமுபானீய தஸ்தௌ பிராஞ்சலி ரக்ரதஹ. அந்த சாரதியும் 4 குதிரைகள் பூட்டின்னு அந்த தேரை எடுக்கிறான். குதிரைகளோட பேரும் சொல்லப்பட்டிருக்கு. சைத்தியம், சுக்ரீவம், மேக புஷ்பம், பலாஹகம் அப்படிங்கிற குதிரைகள் பூட்டப்பட்ட தேரை கொண்டு வந்தான். அப்ப ஸ்ரீகிருஷ்ணரும் வேகமா செல்ற அந்த குதிரைகளோட பூட்டப்பட்ட தேர்ல தானும் ஏறிண்டு அந்த பிராமணரையும் ஏற்றிக்கொண்டார். ஒரே இரவுல விதர்ப தேசத்தையும் அடைந்தார். ராஜா சகுண்டினபதிஹி புத்திர ஸ்நேகவசம் கதஹ சிசுபாலாய ஸ்வாம் கன்யாம் தாஸ்யன் கர்மாண்யகாரயத். அந்த குண்டினபுரத்தோட ராஜாவானவர் தன்னோட புத்திரன் கிட்ட இருக்கிற ஸ்நேகத்தினால அவன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக சிசுபாலனுக்கு தன்னோட கன்னியகையை கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்போ ராஜா தன்னோட பட்டணத்துல என்னெல்லாம் காரியம் செஞ்சாராம், பட்டணத்தை நல்லா பெருக்கி விட்டு தூசி கிளம்பாம இருக்கிறதுக்காக தண்ணீர் எல்லாம் தெளிச்சாராம்.
வண்ண கொடிகள் தோரணங்கள் எல்லாம் வச்சு எல்லா இடத்துலயும் அலங்காரம் பண்றார். மாலை சந்தனம் பூ அழகான வஸ்திரங்களோட ஸ்திரீ புருஷர்கள் எல்லாமும் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு மாளிகைகள் எல்லாம் அழகு நிறைஞ்சதா சேராராம். மங்கள வாத்தியங்கள் மங்கள வாசனம் எல்லாம் சொல்லப்பட்டது. சக்ருஸ்தாமர்க்ய ருஜு மந்திரைஹி பத்வா ரக்ஷாம் த்விஜோத்தமாக புரோஹிதோதர்வவித்வை ஜுஹாவ கிரக சாந்தையே. த்விஜோத்தமாக வேதம் அறிந்தவர்கள் எல்லாம் சாம ரிக்கு யஜுர் மந்திரைஹி, அந்த சாம வேதம் ரிக்வேதம் யஜுகு எல்லாத்தையும் அந்த வத்வா கன்யகைக்கு ரக்ஷாம் சக்ருஹு ரக்ஷாபந்தனம் செய்தார்கள். அதர்வ வேதம் தெரிஞ்சவர்கள் புரோஹிதக கிரக சாந்தையே ஜுஹாவ, கிரகங்களோட சாந்திக்காக ஹோமங்கள் எல்லாம் செய்விக்கிறார்கள் தன்னோட கன்னிகையோட விவாகத்திற்காக. இதே மாதிரி மாப்பிள்ளையாக போற சிசுபாலனுக்கு அவரோட தந்தையான சேதிபதி ராஜா தமகோஷனும் மங்கள காரியங்களை எல்லாம் செய்விக்கிறார். சிசுபாலனும் என்ன செய்யறான்னா யானை படைகள் ரதங்கள் குதிரைகள் காலாட்படை எல்லாம் சூழ ருக்மிணிய கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காக குண்டினபுரம் நோக்கி வரான். விதர்ப அதிபதியும் அவனுக்கு சத்காரம் செய்து அவனையும் வேற ஒரு மாளிகையில தங்க வைக்கிறார். அங்கே ராமகிருஷ்ணர்களோட விரோதிகளான ஷால்வராஜா, ஜராசந்தன், தந்தவக்திரன், விதூரதன், பவுண்டரகன் அப்படிங்கிற நிறைய ராஜாக்கள் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தியே ஆகணும், இவனுக்கு எல்லா உதவியும் செய்யணும் அப்படின்னு அங்க வந்திருக்கிறார்கள். யத்யாகத்ய ஹரே கிருஷ்ணஹா ராமாத்யைர்யதுபிர்விருதஹ யோத்ஸ்யாம சம்ஹதாஸ்தேன இதி நிஷ்டித மானசாஹ ஆஜக்முர்பூபுஜ சர்வே சமக்ர பலவாகனாக. அந்த துஷ்டர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிறார்களாம். இந்த ஸ்ரீகிருஷ்ணன் பலராமன் யாதவர்கள்னால சூழப்பட்டு வந்து இந்த ருக்மிணிய கொண்டு போவான் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிருஷ்ணரோட சண்டை போடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி தன்னோட படைகளோட வந்திருந்தார்கள். அப்போ ஸ்ருத்வை தத் பகவான் ராமஹ விபக்ஷி என்று போத்தியமம் கிருஷ்ணம் சைக்கம் கதம் ஹர்த்தும் கன்யாம் கலஹ சங்கிதஹ பலேன மகதா சார்த்தம் பிராத்ரு ஸ்நேஹ பரிப்ளுதஹ துவரிதः குண்டினம் பிராகாத் கஜாஸ்வரத பத்திபிஹி. எல்லாம் தெரிஞ்ச இந்த பகவான் பலராமரானவர் விபக்ஷிய நிருபோத்தியமம், இந்த சத்ரு ராஜாக்களோட பிரயத்தனத்தை பற்றி தெரிஞ்சுட்டு கிருஷ்ணரும் சைக்கம் கதும் ஹர்த்தும் கன்யாம், தான் தனியா கிருஷ்ணர் போயிருக்காரே இந்த கன்னியை கொண்டு வரதுக்காக, கலஹசங்கிதகவோ அங்க சண்டை நடந்தா என்ன பண்ணாருன்னு தானும் பலராமனும் நிறைய படைகளை திரட்டிட்டு போறார். ருக்மிணி ஸ்ரீ கிருஷ்ணனை பார்க்கவே இல்லையே, ரொம்ப கலங்குறான். இன்னும் ஒரு இரவு தானே இருக்கு, நாளைக்கானா கல்யாணம் ஆச்சே, பகவான் இன்னும் வரலையே, ஏன் வரல அப்படின்னு நினைச்சுக்கிறான். அபிமய்யனவத்யாத்மா திருஷ்டுவா கிஞ்சித் ஜுகுப்சிதம் மத்பாணி கிரகணே நூனம் நாயாதிஹி கிருதோத்யமஹாம். குற்றமில்லாத நான் எப்படி இருக்கேன்னு நான் நினைக்கிறேன், ஆனா பகவான் என்னிடம் ஏதோ குற்றத்தை பார்க்கிறார் போல, அதனாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரலையோ அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஏவம் சிந்தயதி பாலா கோவிந்த ஹிருதமானசா ஞமீலயத காலஜ்ஞா நேத்ரே சாஷ்ரு கலாகுலே. அதனால இப்படி நினைச்சுண்டு அந்த குற்றமற்ற அந்த பெண் கோவிந்தனையே மனசுல நினைச்சுட்டு இருக்கா. அதனால கண்களை மூடிக்கொண்டா. கண்கள் எப்படி இருந்ததுன்னா அஸ்ரு குல கலாகுலே, கண்கள்ல எல்லாம் ஃபுல்லா ஒரே கண்ணீரா இருந்து அவர் கண்களை மூடிக்கொண்டு வரவேண்டிய நேரம் வந்துடுத்தே, இன்னும் கிருஷ்ணரை காணுமே அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஏவம் வத்வா பிரதீக்ஷந்தியா கோவிந்தா கமனம் நிருப வாம ஊரு பூஜோ நேத்ர புரன் பிரிய பாஷினஹ. இப்படி அந்த வது அந்த கன்னியை நினைச்சுட்டு இருக்கும் போது அவளுக்கு சந்தோஷத்தை சொல்ற மாதிரி அவளோட இடது துடை கை கண் எல்லாம் துடிக்கிறதுதான். அவளுக்கு பிரியத்தை சொல்றது, தான் நினைச்ச பகவான் வந்துட்டாரோ அப்படின்னு அவளுக்கு புரியறது. ஸ்ரீகிருஷ்ணரை வந்துட்டான்னு தெரிஞ்சுட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறார். தன் பெண்ணோட கல்யாணத்தை பார்க்க வந்திருக்கார் ராமகிருஷ்ணர்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பீஷ்மக மகாராஜாவும் வரவேற்கிறதுக்காக போறார். மதுபர்க்கமுபானீய வாசாம்சி விரஜாம்சி சஹஸ்ரஹ உபாய நான்யபீஷ்டானி விதிவத் சமபூஜயத். அந்த ராமகிருஷ்ணர்களுக்கு பால் வஸ்திரங்கள் காணிக்கைகள் எல்லாம் கொடுத்து பூஜை செய்யறார் இந்த ராஜா. கிருஷ்ணமாகதமாகர்ணிய விதர்ப புரவாசினஹ ஆகத்ய நேத்ராஞ்சலிபிஹி பபுஸ்தன்முக பங்கஜம். இந்த விதர்ப புரவாசினக
விதர்ப நகரவாசிகள்லாம் ஓ கிருஷ்ணர் வந்திருக்கார் அப்படிங்கறத கேட்டுட்டு கண்களால அஞ்சலி செய்யணும் அப்படின்னு அவரோட முக தாமரை முக பங்கஜத்தை பார்க்கணும், ஒரு வாட்டியாவது அவர் முகத்தை பார்த்து விட மாட்டோமா அப்படின்னு முகத்தை தரிசிக்கிறதுக்காக வராளாம். வந்துட்டு அவரும் பார்த்துட்டு என்ன நினைச்சுக்கிறா அந்த புட்ட பட்டணத்து ஜனங்கள்னா, அஸ்யைவ பாரியா பவித்தும் ருக்மிண்யர்ஹதினா பரா அசாவப்யனவத்யாத்மா பைஷ்மியாக சமுச்சித பதிஹி. பைஷ்மி இந்த ருக்மிணியானவள் நல்ல பதி, அவளுக்கு யார் நல்ல பதி அப்படின்னா இந்த ஸ்ரீகிருஷ்ணர் தான், வேற யாருமே இல்லை அப்படின்னு இந்த பட்டணத்து ஜனங்கள் எல்லாம் நினைச்சுக்கிறா. அப்படி நினைச்சுட்டு இருக்கும் போது அந்த புறத்திலிருந்து படையாளிகளால் எல்லாம் காவலாளிகள் எல்லாம் சூழப்பட்டு ருக்மிணி அம்பிகையோட கோவிலுக்காக நோக்கி புறப்படுறா. ருக்மிணி முகுந்த சரணாம்புஜம் தியாயதி, முகுந்தனையே அந்த கிருஷ்ணரோட சரணத்தையே நினைச்சுட்டு தியானம் செஞ்சுட்டே இருக்கா. ருக்மிணியோட சேர்ந்து நிறைய தாய்மார்கள், தோழிகள், அப்புறம் எல்லா வாத்தியங்கள், மிருதங்கம், சங்கு, பணவம், தூரி, பேரிக்கை எல்லாம் அடிக்கப்படுறது. பலவிதமான நைவேத்தியம், மாலைகள், சந்தனம், வஸ்திரங்கள், ஆபரணங்கள், அப்புறம் பாடகர்கள் எல்லாம் கூட பாடிக்கொண்டும் ஸ்தோத்திரம் செஞ்சுட்டும் வாத்தியங்கள் எல்லாம் வாசிச்சுட்டு கூட ருக்மிணியோடையே போறாளாம். ருக்மிணியும் அம்பிகையோட ஆலயத்தை நோக்கி போயிடுறா. நமஸ்தே துவாம்பிகே பீக்ஷ்ணம் ஸ்வசந்தானயுதாம் சிவாம் பூயாத் பதிர்மே பகவான் கிருஷ்ணஸ்ததனுமோததாம். அவ வேண்டிக்கிற அம்பாள் கிட்ட, ஏ அம்பிகே, தங்களை நான் அபீக்ஷ்ணம் நமஸ்தி அடிக்கடி நமஸ்கரிக்கிறேன். மே கிருஷ்ண பகவான் பதிகி பூயாது, எனக்கு கிருஷ்ணர் பகவானே தான் என்னுடைய கணவராக வர வேண்டும். தத்து அனுமோததாம், அதற்கு நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு ருக்மிணி வேண்டிக்கிறார். ருக்மிணியோட அழகு எப்படி இருந்ததா, அவள் வந்ததை பார்த்து மிச்ச ராஜாக்கள்லாம் அப்படியே மோகிச்சு போறாளாம். எப்படி இருந்தது அப்படின்னா, தாம் தேவ மாயாமிவ தீர மோகினீம் சுமத்யமாம் குண்டல மண்டிதானனாம் ஷியாமாம் நிதம்பார்பித ரத்ன மேகலாம் வியஞ்சஸ்தனீம் குந்தல சங்கிதேக்ஷணாம். தேவ மாயாமிவ, பகவானோட மாயினால வந்திருக்கிற மோகினியோ, அவளோட சுமத்தியமாம் சிறிய இடையும் முகமானது அவ்வளவு அழகாவும் ஒரு யுவதியாகவும் இடையில ஒரு ரத்ன மேகலையும் போட்டுண்டு கண்கள் எப்படி இருக்குன்னா ருக்மிணிக்கு பயந்தவள் மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட ருக்மிணியை பார்த்து அந்த ராஜாக்கள் எல்லாம் ஸ்தம்பித்து போய் நிக்கிறாளாம். அப்படி ருக்மிணியை பார்த்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் பரவசமானார் அப்படின்னு நாராயணியத்துல பட்டத்திரி சொல்றாரு 79வது ஸ்லோகத்துல. புவனமோகன ரூப ருஜா ததா விவசிதா அகில ராஜ கதம்பயா त्वमपि देव कटाक्ष विमोक्षणैः பிரமதயா மதயாஞ்ச கிருஷே மனாக். புவன இந்த உலகமே மோகிக்கும் தன்னோட ரூபத்தோட காந்தினால அரசர் கூட்டத்தை மட்டும் மெய்மறக்க செய்தா அப்படின்னு ருக்மிணி இல்லையா. அவளோட கடைக்கண் பார்வையினால ஹே தேவ, ஹே கிருஷ்ணா, நீங்களும் கொஞ்சம் பரவசமானீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ பகவான் என்ன செஞ்சாராம், தாம் ராஜ கன்யாம் ரதமாரு ருக்ஷதேம் ஜஹா விஷதாம் சமீக்ஷதாம் ரதம் சமாரூப்ய சுபர்ண லக்ஷணம் ராஜன்ய சக்கரம் பரிபூய மாதவः ததோ யயௌ ராம புரோகமர்ஷனைः ஸ்ருகால மத்யாதிவ பாகஹரிஹி. கிருஷ்ணர் என்ன பண்ற, ரதம் ஆருருக்ஷதீஹி, தேரில்ல ஏற போற அந்த ருக்மிணிய தாம் ராஜகன்யாம், அந்த ருக்மிணிய துஷதாம் சமீக்ஷதாம், இந்த சத்ரு ராஜாக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஜஹார அபகரிக்கிறார். ததக மாதவக, அப்புறம் அந்த மாதவன் என்ன பண்றார், சுபர்ண லட்சணம் ரதம் சமாரூபிய, கருட கொடியை போட்டிருக்கிற அந்த ரதத்துல ஏறி ராஜன்ய சக்கரம் பரிபூய, ராஜாக்களை எல்லாம் வென்றுடுற, ஜெயிச்சுட்டு ஷனைஹி ராம புரோகமைஹி, மெதுவாக பலராமன் முதலியவர்களோட எப்படி போறார் வெளியில அப்படின்னா, ரிகால மத்தியாது பாக ஹரிஹி இவ யயோ, நரிகள் நடுவுல இருந்து தன்னோட பங்க கொண்டு போற சிங்கம் மாதிரி போறாராம் பகவான். இதை பார்த்து மற்ற ராஜாக்கள் எல்லாம் ஐயோ நம்மளோட கீர்த்திக்கு இப்படி அழிவு வந்துருதே அப்படின்னு வெக்கப்படுறாளாம். இதோட 53வது அத்தியாயம் முடியறது. 54வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. மற்ற ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்றா, ரொம்ப கோபத்தோட கையில வில்லு ஆயுதம் எல்லாம் எடுத்துட்டு தேர்ல ஏறி ஸ்ரீகிருஷ்ணரை பின்தொடர்ந்துட்டே போறான். யாதவ படை வந்திருக்கு இல்லையா பலராமரோட, அதுல இருந்த படைத்தலைவர்களும் தங்களோட வில்லுல நானேற்றி சண்டை போடுறதுக்காக எதிர்த்து நிற்கிறார்கள். அதை பார்த்து பயந்த ருக்மிணிய கிருஷ்ணர் சமாதானம் பண்றார். பெரிய சண்டை நடக்கிறது. யாதவ சேனையில இருக்கிற வீரர்களான கதன்,
சங்கர்ஷணன், பலராமன் எல்லாரும் எதிரி படையில உள்ள தேர்கள், குதிரைகள், யானைகள் எல்லாத்தையும் நாசம் செய்யறான். அந்யமான பலானீகா விருஷ்ணிபேரிய ஜெய காங்கிபிகி ராஜானோ விமுகா ஜக்முகு ஜராசந்த புரஸ்தராகா. இந்த ஜெயத்தை விரும்புற விருஷ்ணிகளால கொல்லப்படுற தன்னோட சைன்ய சமூகத்தை உடைய ஜராசந்தன் என்ன பண்றான்னா அவனை தலைவனா கொண்டு மிச்ச ராஜாக்கள் எல்லாம் சண்டை போடுறான். இத பார்த்துட்டு எல்லாரும் திரும்பி ஓடுறாளாம். தன்னோட மனைவிய பறி கொடுத்தவன் மாதிரி கவலையோட உட்காந்து உற்சாகமே இல்லாம இருந்து வாடின முகத்தோட இருக்கிற சிசுபாலனை பார்த்து அவர்கள் சமாதானம் செய்யறார்கள் மற்ற ராஜாக்கள் எல்லாம். ஓ போ புருஷ சார்தூல தௌர்மனஸ்யமிதம் தேஜ ந பிரியா பிரியயோ ராஜன் நிஷ்டா தேகிஷு திருஷ்யதே. ஏ புருஷ சார்தூல அப்படிங்கிற நீ புலி, எல்லா புருஷர்களோட நீயோ புலி மாதிரி இருக்க. இந்த வருத்தத்தை எல்லாம் விட வேண்டும். தியஜ விட்டுவிடு. ந பிரியா பிரியயோ ராஜன், சுகமோ துக்கமோ எதுவுமே எப்பொழுதுமே நிலைத்து இருப்பதில்லை. அதனால் இப்ப நீ கஷ்டப்படாதே, விட்டுவிடு அப்படிங்கிறார்கள். யதாதாருமயி யோஷித் கிருத்தியதே குஹகேச்சயா ஏவமீஸ்வர தந்திரோயம் ஈஹதே சுக துக்கயோஹோ. எப்படி ஒரு மரத்தால செய்யப்பட்ட பொம்மையை ஆட்டுவிக்கிறானோ அந்த ஆட்டுவிக்கிறவன், அதே போல இந்த ஜீவனையும் பரமேஸ்வரன் அத ஆட்டுவிக்கிற மாதிரி பண்ற. ஜராசந்தன் சொல்றான், நான் 17 தடவை 23 அக்ஷௌகிணி படைகளோட யுத்தம் செய்யறதுக்காக போனேன். ஆனா நான் ஜெயிக்கல. ஆனாலும் அதுக்காக நான் ஒரு பொழுதும் வருத்தப்படவும் இல்லை, சந்தோஷப்படவும் இல்லை. அதனால காலம் எப்பொழுது நமக்கு அனுகூலமா இருக்குமோ அப்பொழுது நாம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்படி எல்லாரும் சமாதானப்படுத்தினோடனே சிசுபாலன் என்ன பண்றான், தன்னோட பரிவாரங்களோட தன் நகரத்துக்கு திரும்பி போயிடுறான். மற்ற இருக்கிற ராஜாக்களும் தங்களோட இடத்துக்கு போயிடுறார். ஆனா கிருஷ்ண துவேஷியும் பலசாலியான ருக்மிணிக்கு மட்டும் பொறுக்க முடியல. அதனால ஒரு அக்ஷினி படையோட கிருஷ்ணனை பின்தொடர்றான். அஹத்வா சமரே கிருஷ்ணம் அப்ரத்யூஹ்ய ச ருக்மிணீம் குண்டினம் ந பிரவேக்ஷ்யாமி சத்யமே தத் பிரவீமி வஹாம். போகும்போது அவன் சபதம் வேற செஞ்சுட்டு போறான். அஹத்வா சமரே, இந்த யுத்தத்துல இந்த கிருஷ்ணரை நான் கொல்லப்படாமல் நான் இருந்தேன்னாலோ, இல்லாட்டி ருக்மிணியை என்னால திருப்பி கூட்டிட்டு வர முடியாம அப்படி ஒருவேளை ஆச்சுன்னா நான் குண்டினம் ந பிரவேக்ஷியாமி, நான் திரும்பியும் இந்த புறத்துக்கு வரமாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணியானவன் ஒரு அக்ஷௌகிணி படையை எடுத்துட்டு போறான். ருக்மியும் கோபமா தேர்ல ஏறி கிருஷ்ணனை பின் தொடர்ந்து வேகமா போறான். எந்த கிருஷ்ணனால தன்னோட தங்கை இப்படி அபகரிக்கப்பட்டாலோ அந்த துர்புத்தியுள்ள கோபாலனோட கொழுப்ப நான் எப்படி அடக்க போறேன் பார், என்னோட கூர்மையான பானங்கள்னால அடக்குவேன் அப்படின்னு இவன் சொல்லிண்டே போறான். இவன் எப்படிப்பட்டவன்? விகத்தமான குமதிஹி ஈஸ்வரஸ்யா பிரமாணவித் ரதேனைகேன கோவிந்தம் திஷ்ட திஷ்டேத்யதாஹ்வயத். இப்படி சொல்லிட்டு இருக்கிற குமதிஹி, நல்ல அறிவில்லாத இவன் ஈஸ்வரனோட பலத்தையோ பராக்கிரமத்தையோ தெரியாம ஒரு ரதத்துல முன்னாடி போற கிருஷ்ணனை கோவிந்தனை திஷ்ட நில்லு அப்படின்னு ஆஹ்வயத்து கூப்பிட்டு கொண்டே பின்னாடி போனான். அதுக்கு அவன் சொல்றான், எத்ரயாசி ஸ்வசாரம் மே முஷித்வா துமாங்ஷவத்ஹவிஹி ஹரிஷ்யேத்ய மதம் மந்த மாயின கூட்டயோதினஹ. இந்த ஒரு ஹவிஸ் யாகத்துக்காக வச்ச ஹவிஸை ஒரு காக்கை திருடுவது போல என்னோட தங்கையை திருடி கொண்டு நீ போகிறாய். நீயோ கபடமாக யுத்தம் செய்பவன். நான் உன்னோட உன்னோட கொழுப்பை இப்பயே போக்கடிக்கிறேன் பாரு அப்படின்னு ஹே மந்த அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணரை இந்த மூடனானவன் மூடா அப்படின்னு கூப்பிடுறான். ருக்மி எப்படி சண்டை போடுறதுக்கு எந்த வில்ல எடுக்கிறானோ பகவான் அந்த வில்ல முறிக்கிறார். இன்னொரு வில்ல எடுத்தா அந்த வில்லையும் முறிக்கிறார் பகவான். பரிகம் பட்டிஷம் சூலம் சர்மாசி சக்தி தோமரௌ யத்யதாயுதமாதத்த தத் சர்வம் சோச்சினத் ஹரிஹி. அவனோ விதவிதமான ஆயுதங்களை எடுக்கிறான். பரிகம் பட்டிஷம் சூலம் சர்ம அசி சக்தி ஆயுதம் தோமரம் எல்லாத்தையும் எடுத்தான். அதெல்லாத்தையும் எத்து ஆயுதம் ஆதத்த, எந்த ஆயுதத்தை அவன் எடுக்கிறானோ தத் சர்வம் ஆச்சினது, அதையெல்லாம் முறிச்சார் பகவான். எப்படி வெட்டில் பூச்சி அக்னியை நோக்கி தன்னோட அழிவுக்காக போறதோ அதே மாதிரி இந்த ருக்மியும் கோபத்தோட ரத்தத்திலிருந்து குதிச்சு வாளை எடுத்துட்டு கிருஷ்ணரை பார்த்து ஓடுறான். பகவானும் அவனோட வாளையும் கேடயத்தையும் தன்னோட பானங்களால தூளாக்கிடுறார். ருக்மியை கொல்றதுக்காக கத்தியை எடுக்கிறார். திருஷ்டுவா பிராத்ருவதோத்யோகம் ருக்மிணி பயவிக்வலா பதித்வா பாதையோர் பர்த்துஹு உவாச கருணம் சதி. என்ன இருந்தாலும் தன்னோட அண்ணன் இல்லையா, அதனால
ருக்மிணி பயவிக்குவலா, ரொம்ப பயந்து போயிட்டா. தன்னோட பத்தியோட பாதையோகோ தன்னோட பத்தியோட கால்கள்ல விழுந்து அவ ஐயோ என்னோட அண்ணனை கொல்ல வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறான். யோகேஸ்வரா பிரமேயாத்மன் தேவதேவ ஜெகத்பதே ஹந்தும் நார்ஹசி கல்யாண பிராதரம் மே மகாபுஜ. ஹே யோகேஸ்வர, ஹே அப்பிரமேயாத்மன், ஹே தேவதேவ, ஹே கல்யாண, ஹே மகாபுஜ, ஹே ஜெகத்பதே, மே பிராதரம் ஹந்தும் ந அர்ஹசி, என்னுடைய அண்ணனை கொல்ல வேண்டாம் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறான். இப்படி தன்னோட காலை பிடிச்சுட்டு கெஞ்சற தன்னோட மனைவியை பார்த்துட்டு ஸ்ரீகிருஷ்ணரும் ரொம்ப தயையினால அவனை கொல்லாம அவனுக்கு தண்டனை மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு அவனை விரூபம் செஞ்சு துணியால கட்டிடுறார். அப்பொழுது அங்க அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு பலராமர் அந்த யாதவ படையோட வர அவன் இப்படி கட்டி வச்சிருக்கிறத பார்த்துட்டு அந்த கட்டையெல்லாம் அவிழ்த்து விட்டு கிருஷ்ணர் கிட்ட சொல்ற, அசாத்விதம் துவயா கிருஷ்ண கிருதமஸ்மஜுகுப்சிதம் வபனம் ஸ்மஸ்ருகேஷானாம் வைரூபியம் சுஹൃதோ வதஹ. அசாது, நீ ஹே கிருஷ்ண, நீ இது செஞ்சது நல்லதில்லை, அசாது நல்ல காரியம் இல்லை. நம்மளோட சுகிருத், நமக்கு சம்பந்தி, நமக்கு பந்துவா இருக்கிறவரோட மீசையையும் முடியையும் வபனம் செஞ்சு விரூபம் பண்றது ஒரு வகையான வதம் தான், அதுவும் கொல்வதற்கு சமம் தான். பந்துவதார்ஹ தோஷோபி ந பந்தோர் வதமர்ஹதி தியாஜ்யஸ்வேனைவ தோஷேன அதஹ் கிம் ஹன்யதே புனஹ. இப்ப பந்துவா இருந்தான்னா, சொந்தக்காரனா இருக்கிறவன் அவன் கொல்லக்கூடிய அளவுக்கு அவன் குற்றம் செய்திருந்தாலும் அவன் வதத்திற்கு உரியவன் இல்லை. ஏன்னா அவனை நம்ம தியாகம் பண்ணிட்டோம்னா, அவன் அப்படிப்பட்ட பந்து நமக்கு இல்லை அப்படின்னு நினைச்சுட்டோம்னா, அவன் தன்னோட தோஷத்தினாலேயே கொல்லப்பட்ட அவன் மறுபடியும் எதற்காக கொல்லப்பட வேண்டும்? கிம் ஹன்யதே புனஹா அப்படின்னு கேட்கிறார் பலராமன். க்ஷத்ரியாணாமயம் தர்மஹ பிரஜாபதி விநிர்மிதஹ பிராதாபி பிராதரம் ஹன்யாத் ஏன கோரதரஸ்ததா. ரொம்ப கோரமா இருந்தாலும் ஒரு அண்ணனே இன்னொரு தன்னோட சகோதரனே ஒரு சகோதரனை கொல்வதுங்கிறது க்ஷத்ரியர்களோட தர்மம் அப்படின்னு பிரஜாபதியால சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஏன் இந்த அறிவில்லாதவர்கள் இப்படி நடக்கிறார்கள் அப்படின்னா, உடம்பையே ஆத்மா அப்படின்னு நினைச்சிட்டு மனிதர்கள் என்ன பண்றாள், இவன் என்னோட சிநேகிதன், சத்ரு, உதாசீனன் அப்படின்னுங்கிற புத்தி மோகத்தினால ஈஸ்வரன், அதுவும் அந்த புத்தி மோகம் எப்படி வருது, இந்த ஈஸ்வரனோட மாயையால தான் வருகிறது அப்படிங்கிறார் பலராமன். ஏக ஏவ பரோஹ்யாத்மா சர்வேஷாம் அபி தேஹினாம் நானேவ கிருஹ்யதே மூடைஹி யதா ஜோதிர்யதா நவஹ. சர்வேஷாம் தேஹினாம் அப்படி ஏக ஏவ ஆத்மா, இந்த தேகமுடைய எல்லோருக்கும் ஆத்மா அப்படிங்கிறது ஒண்ணுதான். மூடைஹி, மூடர்களா இருக்கிறவர்கள் ஜோதிஹி யதா நபஹ யதா, இந்த சூரிய சந்திரன் எல்லாம் ஒன்றாக இருந்தாலும், ஜோதி ஸ்வரூபமா ஒன்றாக இருந்தாலும் இந்த குளம், ஏரி, குட்டையில பார்ப்பதெல்லாம் வேறு வேறாக தெரிகிறது. அதே மாதிரி ஒரே ஆகாசமா இருந்தாலும் கட ஆகாசம், மடாகாசம்னு இந்த ஆශ්‍රய பேதத்தினால எப்படி விதவிதமா தெரிகிறதோ, நானா இவ கிருஹ்யதேஹி ஆத்மா பரஹ, இதெல்லாம் எப்படி அநேகமா இருக்கு அப்படின்னு உணரப்படுகிறதோ, அதே போலத்தான் இந்த ஆத்மாவும் சரீரத்தை விட வேறானது அப்படின்னு சொல்றார் பலராமன். ஜன்மாதயஸ்து தேஹஸ்ய விக்ரியானாத்மனः க்வசித் கலானாமிவ நைவேந்தோஹோ மிருதிர்ஹ்யஸ்ய குஹூரிவ. இந்த ஜென்மம் முதலியான விகாரங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, சந்திர கலைகளுக்கு தானே தவிர சந்திரனுக்கு இல்லை என்பது அது எப்படி நமக்கு தெரிகிறதோ அப்படியேதான் இந்த உடம்பிற்கும் உடம்பிற்கு இருக்கிறது, ஆத்மாக்கு இல்லை. அதாவது மரணம்ங்கிறது சந்திரனுக்கு அமாவாசை எப்படியோ அப்படித்தான் அப்படிங்கிற நிஜமான மரணம் என்பது இல்லை. தஸ்மாத் அஜ்ஞானஜம் சோகம் ஆத்மசோஷ விமோகனம் தத்துவஜானேன நிர்ஹித்ய ஸ்வஸ்தா பவ சுச்சிஸ்மிதே. இவர் இதெல்லாம் சொல்வது அந்த பயந்து நடுங்கின்ற ருக்மிணிக்கு. ஏ சுச்சிஸ்மிதே, பவித்திரமான புன்னகை உடையவளே, அதனால தஸ்மாத் அஜ்ஞானஜம் ஆத்மசோஷ விமோகனம், அஜ்ஞானத்தினால உண்டாகிறதும் இந்த மோகத்தை அடைய செய்யற இந்த சோகத்தை தத்துவஜானேன நிர்ஹித்ய ஸ்வஸ்தாபக, உன்னோட தத்துவ ஞானத்தினால அதை அகற்றிவிட்டு கவலை இல்லாமல் இரு அப்படின்னு சொல்ற. ஞானியா இருக்கிற பலராமனும் இப்படி ருக்மிணிக்கு சொல்லறதை கேட்டுட்டு ருக்மிணியும் தன்னோட துக்கத்தை விட்டுட்டு விவேகத்தால தன்னோட மனசை சமாதானம் செஞ்சுக்கிறான். ருக்மியும் கோபத்தினால குண்டினபுரத்திற்குள்ள பிரவேசம் செய்ய மாட்டேன் அப்படின்னு போஜகடம் அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டணத்தை செஞ்சு அதுல வசிக்கிறான். ஸ்ரீகிருஷ்ணரும் பீஷ்மக மகாராஜனின் புத்திரியான ருக்மிணியை
தன்னோட பட்டணத்திற்கு அழைச்சிட்டு வந்து முறைப்படி விவாகம் செய்துக்கிறார். அந்த விவாகத்தினால துவாரகையில இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அந்த துவாரகா பட்டினம் உயர கட்டப்பட்ட இந்த கொடிகள்னாலும் விதவிதமான மாலைகள்னாலும் வஸ்திரங்கள், தோரணங்கள், தூபங்கள், தீபங்களால ரொம்ப அழகா விளங்கிட்டான். துவாரகாயாம பூத்ராஜன் மகாமோத புரௌகசாம் ருக்மிண்யா ரமயோபேதம் திருஷ்டுவா கிருஷ்ணம் ஸ்ரீயப்பதியான கிருஷ்ணனை பார்த்து இப்படி ருக்மிண்யா ரமயோபேதம் லக்ஷ்மி தேவியோட அவதாரமான ருக்மிணியோட கிருஷ்ணர் இருக்கிறத பார்த்துட்டு துவாரகையில எல்லாரும் மகாமோதக அந்த புறவாசிகள் எல்லாம் ரொம்ப பேரானந்தத்தோட விளங்குகிறார்கள் அப்படின்னு ஸ்ரீ சுகர் இந்த ருக்மிணி கல்யாணத்தோட வைபவத்தை பத்தி சொல்லி முடிக்கிறார். ரொம்ப அமோகமா ருக்மிணி கல்யாணம் நடந்தது. இன்னும் இருக்கிற கிருஷ்ண லீலைகள் தொடரும். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே.